வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஆங்கில இலக்கண அம்சங்களை படிப்படியாக கற்றுக்கொள்வோமா? இன்று நாம் கற்றுக்கொள்ள இருப்பது அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல். இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அடுத்த காணொளியில் இந்த வீடியோவில் நான் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறேனோ அது பற்றிய ஒரு வினாடி வினா வீடியோவாக அடுத்த வீடியோ இருக்கும். அட்ஜெக்டிவ் என்றால் பெயர் உரிச்சொல். பெயர் உரிச்சொல் என்பது ஒரு பெயர்ச்சொல், நவுன் அல்லது பிரதிபெயர் சொல், ப்ரோனவுன் ஆகியவற்றை விவரிக்கும் ஒரு சொல்லாகும். அது பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயர் சொல்லுக்கு பண்பு, அதாவது குவாலிட்டி, அளவு குவான்டிட்டி அல்லது எண்ணிக்கை, நம்பர் ஆகியவற்றின் அடிப்படையில் பொருளை சேர்க்கிறது. பெயர்ச்சொல்லை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள எனது முந்தைய 4 காணொளிகளை பாருங்கள். அடுத்த வீடியோ பிரதிபெயர்ச்சொல்லை பற்றியது. பிரதிபெயர்ச்சொல் என்பது ஒரு பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல்லாகும். அவன், அவள், அது, அதாவது ஹீ, ஷீ, இட் போன்றவை பிரதிபெயர்ச்சொல்லுக்கான சில எடுத்துக்காட்டுகள் ஆகும். இனி அட்ஜெக்டிவ்ஸோட வகைகளை பார்ப்போமா? டைப்ஸ் பார்ப்போம். டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் அல்லது குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஒரு பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயர்ச்சொல்லை அதன் பண்பின் அடிப்படையில் விவரிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, சாமுவல் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய். பாய் அப்படின்னு சொல்கிறது ஒரு நவுன். அந்த பாய் எப்படிப்பட்ட பாய்? இன்டெலிஜென்ட் பாய், புத்திசாலியான பையன். அப்போ அந்த இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் அ பிரேவ் கிங். அவன் ஒரு தைரியமான அரசன். அரசன் நவுன். அப்போ தைரியமான அரசன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த தைரியமான அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். சென்னை இஸ் அ லார்ஜ் சிட்டி. சென்னை ஒரு பெரிய பெருநகரம். அப்போ பெருநகரம் அப்படின்னு சொல்கிறது நவுன். அப்போ பெரிய அப்படின்றது அட்ஜெக்டிவ். அதான் லார்ஜ் சிட்டின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ க்ளீன் டவுன். அது ஒரு தூய்மையான நகரம். நகரம் அப்படின்னு சொல்கிறது நவுன். அந்த க்ளீன், தூய்மையான அப்படின்றது அட்ஜெக்டிவ். அடுத்தது குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஒரு பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயர்ச்சொல்லை அதன் அளவின் அடிப்படையில் விவரிக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் சம் கிரெயின்ஸ். என்னிடம் சில தானியங்கள் இருக்கிறது. அப்போ சில அப்படின்னு சொல்கிறது அளவு, கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது நவுன். சாமுவல் ரோட் அ ஃபியூ போயம்ஸ். சாமுவல் சில பாடல்களை எழுதியுள்ளான். இதுலேயும் அதே மாதிரி சில அப்படின்னு சொல்கிறது அதை அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். வி ஹாவ் சஃபிஷியன்ட் க்ராசரி ஃபார் தி என்டையர் மந்த். மாதம் முழுவதற்கும் தேவையான மளிகை பொருட்கள் எங்களிடம் இருக்கிறது. அப்போ சஃபிஷியன்ட் அந்த போதுமான அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். இந்த க்ராசரி அப்படின்றது நவுன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயுமே அட்ஜெக்டிவ் அந்த நவுனுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறதுக்கு இருக்குது. இப்போ இன்டெலிஜென்ட் பாய் அப்படின்னா புத்திசாலியான பையன், பிரேவ் கிங் அப்படின்னா தைரியமான அரசன், லார்ஜ் சிட்டி பெரிய பெருநகரம், க்ளீன் டவுன் சுத்தமான நகரம், சம் கிரெயின்ஸ் சில தானியங்கள், ஃபியூ போயம்ஸ் சில பாடல்கள், சஃபிஷியன்ட் க்ராசரி தேவையான மளிகை பொருட்கள். இப்பொழுது அட்ஜெக்டிவ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்தது நியூமரல் அட்ஜெக்டிவ். நியூமரல் அட்ஜெக்டிவ் 2 வகைப்படும். முதல் டெஃபினிட் நியூமரல் அட்ஜெக்டிவ், இரண்டாவது இன்டெஃபினிட் நியூமரல் அட்ஜெக்டிவ். இந்த டெஃபினிட் நியூமரல் அட்ஜெக்டிவ் 2 வகைப்படும். அவை கார்டினல் நம்பர்ஸ், ஆர்டினல் நம்பர்ஸ். இப்போ நியூமரல் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்ப்போமா? ஒரு பெயர்ச்சொல் அல்லது பிரதிபெயர் சொல்லை எண்களின் அடிப்படையில் விவரிக்கிறது. இது எத்தனை என்ற கேள்விக்கு பதில் அளிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் 3 டெலிவிஷன்ஸ். இப்போ உன்னிடம் எத்தனை தொலைக்காட்சி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்னிடம் 3 தொலைக்காட்சிகள் இருக்கிறது. ஐ ஹாவ் 3 டெலிவிஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் இந்த 3 அப்படின்னு சொல்கிறது தான் நியூமரல் அட்ஜெக்டிவ். இதை கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சாமுவல் கேம் ஃபர்ஸ்ட் இன் த ரன்னிங் ரேஸ். ஓட்டப்பந்தயத்தில் சாமுவல் முதலாவதாக வந்தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறத ஆர்டினல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். சாமுவல் அப்படின்னு சொல்கிறது ஒரு நவுன். அந்த சாமுவல் ரன்னிங் ரேஸில் முதலாவதாக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. இந்த முதலாவதாக அப்படின்னு சொல்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் தேர் கிளாஸ் டீச்சர்.
பெரும்பாலான மாணவர்களுக்கு அவர்களுடைய கிளாஸ் டீச்சரை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது இன்டெஃபினிட்னா எவ்வளோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. அதனால தான் மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறத என்னன்னு சொல்கிறோம், அது ஒரு அட்ஜெக்டிவ். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது நவுன். அப்போ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்ப பெருவாரியான மாணவர்கள். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் அடுத்தது. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நபரையும் அல்லது பொருளையும் தனித்தனியாக குறிப்பிடுகிறது. இப்போ இதில் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் அசைன்ட் அ ரோல் நம்பர். ஒவ்வொரு மாணவனுக்கும் தனித்தனியாக நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஈச் அப்படின்னு இருக்கிறப்ப அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ். ஈச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கிறப்ப ஒவ்வொரு மாணவன். அதே மாதிரி எவ்ரி மெம்பர் ஆஃப் த குரூப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் ஆஃப் த டாஸ்க். இப்போ எவ்ரி மெம்பர்னா என்னது, ஒவ்வொரு அங்கத்தினரும், குரூப்பில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும். மெம்பர் அப்படின்றது நவுன். ஐதர் மெத்தட் இஸ் அக்செப்டபிள். எந்த மெத்தட்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த ஐதர் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ். நீங்கள் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவிஷன்ஸ் அப்படின்றது நவுன். 3 டெலிவிஷன்ஸ், 3 தொலைக்காட்சிகள். அப்போ 3 அட்ஜெக்டிவ். அதே மாதிரி சாமுவல் நவுன். சாமுவல் முதலாவதாக ஃபர்ஸ்ட் ரன்னிங் ரேஸில் வந்தான். ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ். மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நவுன். மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பெருவாரியான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மோஸ்ட் அட்ஜெக்டிவ். ஈச் ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு மாணவனும், ஸ்டூடெண்ட் நவுன். ஈச் அட்ஜெக்டிவ். எவ்ரி மெம்பர் ஒவ்வொரு நபர் அப்படின்னு சொல்கிறப்ப மெம்பர் அப்படின்னு இருக்கிறப்ப நவுன். எவ்ரி அப்படின்னு இருக்கிறப்ப அட்ஜெக்டிவ். ஐதர் மெத்தட், எந்த மெத்தட்னாலும் சரி அப்படின்னு இருக்கிறப்ப இந்த ஐதர் அட்ஜெக்டிவ், மெத்தட் நவுன். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். எந்த நபரை பற்றி குறிக்கப்படுகிறது அல்லது எந்த பொருள் பற்றி குறிப்பிடப்படுகிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, திஸ் பாய் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் தட் பாய். இந்த பையன் அந்த பையனை விட புத்திசாலி. அப்போ திஸ் பாய், இந்த பையன். இப்போ இந்த திஸ் அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். பாய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவுன். தட் பாய் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த பையன். இப்போ இந்த அந்த அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். தோஸ் டாக்ஸ் ஆர் ஃபைட்டிங். அந்த நாய்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த நாய்கள் அப்படின்னு இருக்கப்ப தோஸ் டாக்ஸ் இருக்கிறப்ப தோஸ் அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். தீஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். இந்த பூக்கள் அழகாக இருக்கின்றன. அப்போ இந்த தீஸ் அப்படின்னு சொல்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த அட்ஜெக்டிவும் ஒரு பர்சன், அதாவது ஒரு நபரை பற்றியோ இல்லைன்னா ஒரு பொருளையை பற்றியோ என்ன பண்ணுது, குறிப்பிடுகிறது. அடுத்தது பொசசிவ் அட்ஜெக்டிவ். இது உரிமையை காட்டுகிறது. இப்போ திஸ் இஸ் மை புக். அப்போ இது என்னுடைய புத்தகம், என்னுடைய அப்படின்னு சொல்லி உரிமையை காட்டுறது. அதனால் இதில் மை அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். புக் நவுன். இஸ் திஸ் யுவர் பென். இது உன்னுடைய பேனாவா. உன்னுடைய அப்படின்றது அதுவும் உரிமையை தான் காட்டுறது, உன்னோட பென் அப்படின்னு சொல்கிறத. இப்போ பென் அப்படின்றது நவுன். யுவர் அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் தேர் கார். இது அவர்களுடைய கார். அப்போ அவர்களுடைய தேர் அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். கார் நவுன். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். கேள்விகள் கேட்க ஒரு பெயர் சொல்லுடன் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ வாட் டைம் இஸ் இட். இது எந்த நேரம் அப்படின்னு கேட்குறோம். இது எந்த நேரம் அப்படின்னு கேட்குறப்ப அந்த வாட் அப்படின்னு சொல்கிறதே நம்ம என்ன சொல்கிறோம், அதை அட்ஜெக்டிவ் சொல்கிறோம். டைம் நவுன். விச் ட்ரெஸ் டூ யூ வாண்ட். உனக்கு எந்த ட்ரெஸ் வேண்டும். இப்போ ட்ரெஸ் அப்படின்றது நவுன். விச் அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். ஹூஸ் புக் இஸ் திஸ். இது யாருடைய புஸ்தகம். புக் அப்படின்னு சொல்கிறது நவுன். ஹூஸ் அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்தது எம்பசைசிங் அட்ஜெக்டிவ். ஓன் மற்றும் வெரி போன்ற சொற்கள் ஒரு பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொல்லை வலியுறுத்த பயன்படுகின்றன. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ சா த லாஸ்ட் டாக் வித் மை ஓன் ஐஸ். தொலைந்து போன நாயை என்னுடைய சொந்த கண்களால் பார்த்தேன். ஐஸ் அப்படின்னு சொல்கிறது நவுன். ஓன் அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். திஸ் இஸ் த வெரி ஆன்டிக் தட் ஐ வாண்ட். ஆன்டிக் அப்படின்றது நவுன். வெரி அப்படின்னு சொல்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்தது எக்ஸ்க்ளமேட்ரி அட்ஜெக்டிவ். வாட் என்ற சொல் பெரும்பாலும் ஒரு வியப்புக்குரிய பேர் விரிச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்றப்ப நம்ம இந்த ஆச்சரியக்குறி போட்டு வர்ற அந்த சென்டென்சஸில் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற சென்டென்சஸில் அந்த வாட் அப்படின்றத அட்ஜெக்டிவ். வாட் அண்ட் ஐடியா. வாட் அ பிரேவ் ஆக்ட். இது ரெண்டுத்துலையுமே வாட் அப்படின்றதா என்னது அட்ஜெக்டிவ். ஐடியா அப்படின்னு சொல்கிறது என்னது, அது நவுன். ஆக்ட் அப்படின்றதும் நவுன் தான். அடுத்தது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்.
அது ஒரு சிறப்பு பெயர் சொல்லிலிருந்து பெறப்பட்ட பேருரிச்சொல். அதாவது ப்ராப்பர் நவுனிலிருந்து பெறப்பட்ட பேருரிச்சொல். ப்ராப்பர் நவுன் பற்றி நான் என்னோட நவுன் வீடியோவில் போட்டிருக்கிறேன். இப்போ இந்தியா அப்படின்றது ஒரு ப்ராப்பர் நவுன். அதே மாதிரி இந்தியன் அப்படின்னு மாதிரி இந்தியன் கல்ச்சர் ஹாஸ் அ ரிச் ட்ரெடிஷன். கல்ச்சர் நவுன், இந்தியன் அப்படின்றக்கிறப்ப அட்ஜெக்டிவ். அதே மாதிரி அமெரிக்கா அப்படின்றது ப்ராப்பர் நவுன். அதே இது அமெரிக்கன் அப்படின்னு போட்டால் அது ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். அமெரிக்கன் டெக்னாலஜி இஸ் எம்ப்ளாய்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். டெக்னாலஜி நவுன், அமெரிக்கன் அப்படின்றது அட்ஜெக்டிவ். 75% அதிகமான ஆங்கில தவறுகளை குறைக்க உதவும் இந்த புத்தகங்களை நான் எழுதியுள்ளேன். அட்ஜெக்டிவ் குறித்த உங்கள் புரிதலை மதிப்பிடுவதற்கு எனது அடுத்த காணொளியை பார்த்து அதில் உள்ள வினாடி வினா பகுதியில் பங்கேற்று பயனடையுங்கள். இந்த சேனலில் நான் உருவாக்கியுள்ள பிளேலிஸ்ட்டுகள் மூலம் நீங்கள் ஆங்கிலத்தை முறையாக கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.